ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து ஒரு 1 வீக்கு முன்னாடி போன டூர் வீடியோ தான் இது. அதை நான் அப்லோட் பண்ணல. இப்போ தான் நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். திடீர்னு லீவில் சரி எங்கேயாவது போவோம்னு சொல்லி இருந்துச்சுங்க. சரி திருச்செந்தூர் போவோம்னு கிளம்பியாச்சு. நான், அம்மா, அக்கா, தம்பி, பாப்பா 5 பேரும் கிளம்பியாச்சு. ஸோ இப்போ ட்ரெயின் அன்றைக்கி வர லேட் ஆயிடுச்சு. ஸோ டைம் இருந்துச்சு. சரி கொஞ்சம் மெமரிஸ்காண்டி ஃபோட்டோஸ் எடுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷன்லேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். எடுத்துகிட்டு அப்புறம் ட்ரெயின் ஏறி கிளம்பி அங்கே போய் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகிட்டு பேக் மட்டும் அம்மாட்ட சேஃப்டியாக ஒப்படைச்சிட்டு நாங்கள் போய் தண்ணியில் விளாட ஆரம்பித்தாச்சு. பசங்க, நான், அக்கா எல்லாருமே. அதாவது தண்ணிக்குள்ளே விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க பசங்க. அதுலேருந்து வெளியில் வர மனசே இல்லை. அது நம்மளுக்கும் தான் மனசு இல்லை. மணலில் வீடு கட்டவும், அப்புறம் மண்ணை தூக்கி மேலே எறியவும், தண்ணியை எடுத்து தெளிக்கவும், இப்படிமா ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கோயிலில் ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. சாமிக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு மடி பிச்சை எடுத்து அதை உண்டியலில் கொண்டு போய் செலுத்திட்டு வந்தேன். இப்போ பாப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. செல்ஃபியாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி பாப்பா எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து கிராஸாக நான் போலீஸ் அண்ணா பார்த்துட்டு, கொண்டா பாப்பா நீயும் போய் நில்லு, நான் உனக்கு ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை அவங்க தான் எடுத்தாங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறம் இந்த அச்சு வைப்பாங்க இல்லையா, அந்த 3 கோடு போட்டு வேல் மாதிரியே அந்த பச்சை கலர் இதில், அது 2 குட்டி பசங்க வந்து வைக்கவான்னு கேட்டாங்க. சரி வச்சு விடுங்கக்கும் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வச்சோம். அதை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கடைசியாக கோபுரத்தை பார்த்துட்டு பாய் முருகா, டாட்டா, போயிட்டு வரோம், கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. பாய்.